கீழே கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னைக்கு உரையாற்றும் போது வெற்றிவிட வேண்டும் என்பதற்காக கொண்டு வருவது. அந்த 10 ஆண்டுகள் சொல்லும் பொழுது இப்பே கிட்டத்தட்ட 4.25 வருஷத்துல அந்த டிராப் அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி நம்ம 0 ஆக்கிட்டோம். ஹை ஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ் கூட 7.7%, நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14% இருக்கு. அதையும் நான் படிப்படியாக நான் குறைச்சிட்டு வரேன். மருத்துவம் சார்ந்த இருக்கும்போது மக்களை தேடி மருத்துவத்தில் இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் இன்னைக்கு கூட எங்களுடைய தொகுதியில வந்து இன்னைக்கு நிறைவு நாளாக இன்னைக்கு முசிறியிலையும் நம்முடைய திருச்சியில் இருக்கிற திருவள்ளூர் மருத்துவத்திலையும் கிட்டத்தட்ட பல விதமான மருத்துவ முகாமை நம்ம நடத்தி முடிச்சு ஒரு நம்மளுடைய சமுதாயம் என்பது வந்து ஒரு ஹெல்த்தியராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதையும் நாம செஞ்சு முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நகராட்சி ஊர்புற உட்கட்டமைப்பு என்று வரும்போது அது சார்ந்து என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் அதையும் நாம் வந்து இப்போ தொடர்ந்து நம்ம செஞ்சுருக்கோம். எல்லாத்தையும் இந்த வளர்ச்சி என்று நம்ம படித்து நான் சொன்ன மாதிரி சமகாலத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம செஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு எதிர்காலத்தில் எப்படி நான் 2021 பேசும்போது சொன்னேன், இரட்டை இலக்கு 10 ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கை எட்டிவிட வேண்டும், இதுதான் என்னுடைய 10 ஆண்டு காலம் என்னுடைய கனவு என்று நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இந்த 4.25 வருஷத்தில் 11.19% இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை இரட்டை இலக்கை கொண்டிருக்கக்கூடியதாக நம்ம வளர்ந்துக்கிறோம். ஸோ ஒரு முதலமைச்சர் ஒரு அரசாங்கத்துடைய கனவு என்று வரும்பொழுது அதை நாம இப்ப நிறைவேற்றிக்க வரும்பொழுது இனி ஃபியூச்சர்ல 2030 $1 trillion எக்கானமி நம்ம எட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கும்போது அதை நோக்கி நாம் செல்லும் பொழுது அந்தந்த ஊர் சார்ந்த நம்முடைய கனவுகளை நாம் சொல்லிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் செஞ்சோம். நமக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி, அரசாங்கத்தோட வெற்றி என்பது இங்க இருக்கக்கூடிய நாமளே நம்முடைய திட்டத்தை பாராட்டி பேசுறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு விடியல் பயணமாக இருந்தாலும், உரிமை தொகையாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், அதர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் அவங்களுடைய அபிஷியல் செக்டரை அமைச்சு இவங்க எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுடைய ஸ்டேட்டை போய் நடைமுறைப்படுத்துறாங்க. அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் அதை நாம் பார்க்கணும். சரி, நான் சொல்றது எல்லாமே சாம்பிள் தான். இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க சொன்னா ஒவ்வொரு அமைச்சர்கள் சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல நாம் வந்து பல விதமான சாதனை நாம் செஞ்சுட்டு பாராட்டுவது நாம பாராட்டுவது நம்மை வஞ்சிக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய நம்ம முந்தைய அரசை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த கனவு திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது, நமக்கு நிதி தராமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் முட்டுக்கட்டை போட வேண்டிய ஆளுநரை வைத்து ஒரு ஸ்டேட் இன்னைக்கு இந்த அளவுக்கு சாதனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் அங்கே மிக தெளிவாக அதை எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பொறுத்தவரைக்கும் வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயமாக தான் நம்முடைய ஊர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நான் சொன்னது போல அந்த அன்பின் காரணமாக நீங்க வருகை தந்திருக்கீங்க. பல விதத்தில் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க சொல்ற விஷயத்த 10 விஷயம் டிஸ்கஸ் பண்ணீங்க, அதுல 2-3 விஷயத்த உடனடியாக ஒரு பாலிசியாக கொண்டு வர அப்படின்னு சொன்னா அது அரசாங்கம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதற்காக தான் உங்களிடம் இன்புட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்வது எல்லாம் நம்முடைய ஆட்சித் தலைவர் சொன்னது மாதிரி இதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அது ஒரு திட்டமாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னாலே இதை நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு கருத்தரங்கமாக அமையும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் கனவு காணுகின்ற வெறும் கனவு மட்டும் காணக்கூடிய ஒரு முதலமைச்சர் அல்ல, தமிழ்நாட்டின் கனவை நனவாக்குவதற்காக நம்மை ஆளக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த முதலமைச்சர் ஒரு காலத்தில் இது போன்ற கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அதை நல்ல விதத்தில் இந்த கருத்தரங்கம் அமைக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆட்சித்தலைவருக்கும் அவருக்கு உறுதியாக இருக்கின்ற அரசு அலுவலருக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை நிறைவு